எடுங்க. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி. கர்த்தர் எனக்கு செய்கிற அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அத்தனையுமே நன்மைகள் தான், அதற்காக நன்றி. என் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. என் கர்த்தர் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக நன்றி. என் ஆண்டவர் இன்னைக்கு என் கையில கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி 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 சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களையும் அட்வான்ஸா நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். சாத்தானுடைய தந்திரமே இன்னைக்கு கொடுத்திருக்கிற மன்னாவுக்காக நன்றி இல்லாம நேத்து சாப்பிட்ட வெங்காயம் வெள்ள பூண்டுக்காக நினைச்சு புலம்ப வைக்கிறதா சாத்தான் தந்திரம். இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? இத்தனை வருஷம் என்ன நடத்தி வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க. இனி வரப்போகிற பிளஸிங் எல்லாமே அட்வான்ஸா புக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தான் அது வந்தேசி. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க போனா டோக்கன் போட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன போட்டீங்களா? சோத்திரம் பண்றீங்கல்ல, நன்றி சொல்றீங்கல்ல, அதுதான் டோக்கன். ஒரு ஆமீன் வருது. இந்த ஆமீனை வச்சு நான் அடுத்து ஒரு 20 வருஷம் கடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நன்றி சொல்லுங்க சிஸ்டர். நன்றி நிறைய சொல்லுங்க சிஸ்டர். நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்துல சொல்லப்படுகிற சில நன்மைகளை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லி அழகாய் சுருக்கமாய் ஓட விரும்புகிறேன். ரோமர் 5:15-16 வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். மைக்கில வாசிங்க. 5:15-16 ஐயா. ஒப்பானதல்ல. எப்படின்னா அநேகர் மரித்திருக்க ஈவும், அதாவது ஒரு மனுஷன் பண்ண பாவத்தை விட இன்னொரு, அதாவது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மூலமா உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஈவு இருக்குது தெரியுமா? அந்த ஈவு எப்படின்னா 16 வாசிக்கலாம். ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ நல்லா கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. நல்லா பலமா கையை தட்டி, நல்லா பயமா கையை தட்டி.